ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா கடம்பா மீன் வறுவல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோவில் பார்க்கலாம். கடம்பா மீன் வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருள் இங்கே இருக்குது. கடம்பா வறுவல் செய்யறதுக்கு எல்லா பொருளுமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். வானல் சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கடம்பா மீன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்ல. இதில் அதிகமாக தண்ணி வரும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்க்க நான் மறந்துட்டேன், இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வறுவலுக்கு வந்து நான் சுத்தமாக தண்ணியே சேர்க்கல. நம்ம அலசி வச்சுருக்கிற மீனை மட்டும்தான் சேர்த்தேன். அதில் வந்து ஆல்ரெடி எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் நான் தண்ணி சேர்க்கல. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, நம்ம மசாலா சேர்த்துருக்கோம். மசாலா வாசனை போகிறது கொஞ்சமாக கொதிக்கணும். லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
கடம்பா வறுவல் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் சுத்தமாக சுண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். சூப்பரான சுவையான கடம்பா மீன் வறுவல் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.